என்றைக்குமே நான் அந்த மாதிரி வீடியோ போட மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு போடணும், கண்டிப்பாக இதை போட்டே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் வந்து அந்த இடத்துல இருந்து வந்தவன். அதனால் இதை கண்டிப்பாக நான் போட்டாகணும். ஏன்னா எனக்கு வந்து நேற்றையிலேருந்து எனக்கு தூக்கமே இல்லை. அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும், குழந்தை வந்து கையில் 2 கையிலையும் அடிபட்டு இருக்குது. நான் அந்த ஃபோட்டோ வேணால் உங்களுக்கு போடுறேன். அதில் வந்து அந்த பாவம் போல் இருக்குது, வலி கூட அது தெரியாமல் காட்டிக்காமல் அந்த அந்த வீடியோவில் இருந்தது. ஆனால் வந்து அது இது பண்ணல. ஏன்னா என் பையன் மாதிரியே இருக்கான். அவனை பார்க்க என் பையன் மாதிரியே இருக்கான். இவ்வளோ குழந்தைங்க இறந்து நான் வந்து வருத்தப்படுவேன். ஆனால் இந்த வீடியோ எனக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு. இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தா கிஃப்ட்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அப்போது அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்கனால கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கீழே வந்து அந்த குழந்தை இறந்துருக்கு போல் மென்ஷன் பண்ணிடுறாங்க. நான் பார்க்கல. ஒரு கேரளாக்காரங்க போட்ட ஒரு வீடியோ மலையாளத்தில் எழுதியிருந்தாங்க. அப்போ நான் வந்து வேறு வீடியோ பார்க்கும்போது தான் அந்த மாதிரி குழந்தை இருந்ததுனால தான் அன்றைக்கி அந்த வீடியோ போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ, பட் அன்றைக்கி வந்து போட்டிருக்காங்க அந்த குழந்தை இருந்ததுனால. பார்த்தா என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த மாதிரி ரெண்டாவது அப்பா வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது இறந்துட்டு, தொண்டையில் சிக்கி இறந்துட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் வந்து எனக்கு டவுட்டாகவே இருந்தது. அதுவும் எனக்கு டவுட்டாக இருந்தது. ஏன்னா செகண்ட் அப்பாங்கிறது சொல்லவே வேண்டாம். சரி, ஏதோ ஒரு இதில் இப்போது குழந்தை தானே, குழந்தைய என்ன பண்ண முடியும்? நம்ம தான் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம மைண்டு இப்படி யோசிக்குது போல நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா நான் டவுட்டான மாதிரி அந்த கை அடிப்பட்டதும் சரி, அந்த குழந்தைக்கு 2 கை அடிப்பட்டதும் சரி, அதே மாதிரி அது வந்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்ததும் சரி, உண்மை கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணிவிட்டு இப்படி சாப்பாடு கொடுத்ததுனால தான் அது போயிட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நல்லா அடிபட்டுருக்குது, நல்லா அடிபட்டுருக்கு, உடம்புல நல்ல காயம். பார்த்தாலே சங்கடமாக இருக்குது எனக்கு. நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, நான் ஸ்பெஷலாக எதுக்கு இது மட்டும் நான் எதுக்கு போடுறேன்னா, நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது இறந்துட்டாங்க. அப்போ வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்கல. பட் வந்து என்னோட அம்மாவோட கூட பிறந்த, நான் பேர் சொல்ல விரும்பலை, நான் எதுவும் சொல்ல விரும்பலை, அந்த பொம்பளைகிட்ட கொண்டு விட்டுருக்காங்க. சரிங்களா? அதாவது சித்திக்காரி சொல்லணும்னா சித்திக்காரி சொல்கிறதுக்கு எனக்கு நாக்கு கூசுது அவளை. அது அந்த மாதிரி விட்டுருக்காங்க. விட்டு அவள் வீட்டில் நான் வேலைக்காரி மாதிரி நின்றுருக்கேன். வேலைக்காரி மாதிரி அவ்வளோ வேலை பண்ணுவேன், அவ்வளோ இது பண்ணுவேன். பொண்ணு என்னடானா கால் மேலே கால் போட்டு சொகுசான வாழ்க்கை தான். அவள்லாம் வேலை பார்த்து நான் பார்த்ததே கிடையாது. என்னை வச்சு தான் ஃபுல் வேலையும். ஏன்னா அப்பாவே சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி கல்யாண வயசு வந்துடுச்சு, அதனால் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவள் அம்மாவுக்கு போய் இறந்துட்டாங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் சமையல்லாம் சொல்லி கொடுத்து அவளை ஒரு ஃபேமிலிகள் மாதிரி இது பண்ணி விடுங்க, எல்லாமே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலைக்கு போகணும் இல்லையா, அதனால் கிளம்பிட்டார். நான் வந்து கேரளாவில் விட்டுட்டு போயிட்டார். இப்போ என்னென்னா, அவள் கையிலேருந்து நான் ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாலே அவள் அந்தளவுக்கு எச்சத்தனமாக பேசுவாள். அந்த மாதிரி ஏதோ அவள் வீட்டு சாப்பாடை நான் சாப்பிட்டு தான் எல்லாமே நான் வந்து இதாகிட்டேங்கிற மாதிரி அவள் பண்ணுவாள். அவள் தான் சொல்லுவேன், நான் நினைக்காதீங்க, அவள் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் மதிக்கணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. அதே மாதிரி ஒரு அந்த டீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அப்போது அந்த டீயை வந்து எங்கள் அம்மாட்ட வந்து நான் கேட்கும்போது எங்கள் அம்மா எனக்கு அதிகமாகவே கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்களோட மெமரிஸை நான் ஷேர் பண்ணுவேன். என் சித்தி தானேன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி எங்கள் அம்மானா அதிகமான டீலாம் எனக்கு தரும், நிறைய குடிப்பேன், நான் கேட்காமலே எனக்கு எடுத்து தரும், அதோட டீ கூட எனக்கு தரும் அப்படின்னு நான் அதோட மெமரிஸ் தான் சொல்கிறேன். நான் டீக்கு ஆசைப்பட்டு நான் கேட்கல. இவள் என்ன நினச்சான்னா, நீ வந்து இப்போ இவ்வளோ குடித்தா போதும்னே, அவ்வளோலாம் நீ குடிக்க தேவையில்லை, அக்கறையில் இல்லை கஞ்சத்தனத்தில். அதாவது நான் அந்தளவுக்கு கேட்குறேன், உனக்குள்ள இது தேவையா, உனக்குலாம் இவ்வளோ வேணுமா அப்படிங்கிற மாதிரி அவள் என்கிட்ட சொல்கிறாள்.
அதே மாதிரி எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. மாப்பிள்ளை பார்க்குற இடத்துலையும் வந்து நான் அவங்கள இப்போ கல்யாணம் பண்ணிக்கல, இருந்தாலும் சொல்கிறேன். அவங்க வந்து இந்த மாதிரி பொண்ணு என்னம்மா ஒல்லியாக இருக்குது, சாப்பிட்றதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நல்லா திங்கிறாளே, அவளுக்கு என்ன, நல்லா தின்னுக்கிட்டு தான் இருக்கா, இவெல்லாம் வந்து இப்படி இப்படி இருக்கான்னு எனக்கும் தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறான். அவள் பொண்ணு மாடு மறு தத்திக்கு 6-5 வாட்டி திங்கிறதெல்லாம் அவளுக்கு கணக்கு கிடையாது. நான் வந்து எங்கள் அம்மா இறந்துக்கிட்டு, எங்கள் அம்மாவை இறந்து நான் வந்து அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து நான் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இத்தனைக்கும் அவள் பொண்ணு தான் காலையில் ஏதோ ஒன்று பண்ணி வைக்க, அந்த அம்மா வேலைக்கு போயிடும். அந்த இது வாயில் கூட வச்சு திங்க முடியாது. அந்த சாப்பாட்டை நான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏதோ குழம்பு பண்ணுறேங்கிற இதில் ஏதோ ஒன்று பண்ணி வைக்கும். அது அரிசி என்னடானா குழஞ்சி போயிடும். அந்த சாப்பாடை நான் அவ்வளோ சாப்பிட்டு குண்டுன்னு ஆயிட்டேனா, 150 கிலோ போட்டேன்னா. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வீடியோ போட்டது கிடையாது, இருந்தாலும் ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் இருந்து அதில் உங்களுக்குன்னு தாரத்தில் ஒரு குழந்தை இருந்தால் தயவு செஞ்சு அதை வந்து அனாத ஆசிரமத்தில் விட்டுருங்க. அதை உயிரோடு விட்டுருங்க. தயவு செஞ்சு இப்படி போட்டு கொன்று அதை எதுக்கு, இல்லைன்னா குழந்தைய பெற்றுக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து வெறி எடுத்து தான் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து குழந்தைய பெற்றுக்காதீங்க. என்ன சொல்ல வரேன்னா, பெற்றுக்கிட்டீங்க எனக்கு வேண்டான்னா கொண்டு அனாதாசிரமத்தில் விட்டுருங்க. இல்லை நான் வெறிக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கர்ப்பப்பையை எடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களுக்குலாம் தகுதியே கிடையாது குழந்தை பெற்றுக்கலாம். இது வந்து மலையாளிஸ் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் மலையாளத்தில் பேசலாம், பட் வந்து எனக்கு அது தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. நீங்களும் இது தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரிலாம் நடக்குது, உங்கள் வீட்லேயே ஜாக்கிரதையாக இருங்க அப்படி தான் நான் சொல்கிறேன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்போல்லாம் சரி கிடையாது. எல்லாருமே முந்தையெல்லாம் மைண்ட் செட்டில் இப்போ யாருமே கிடையாது. குழந்தை அப்படிங்கிற கூட பார்க்க மாட்டேங்காங்க. அந்தளவுக்கு ஆகிட்டு நாடு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. எனக்கு வந்து தாங்க முடியல, அழுகையே வருது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சித்தி காரியை, எங்கள் அம்மா கூட பிறந்த ஒரு சித்தி காரியை இந்த அளவுக்கு பண்ணுறான். இன்னொருத்தையும் இருக்குது, அவளும் பண்ணான். அவளுக்கு செருப்பு தொடச்சி வைக்கணும், அவளுக்கு எல்லாம் பண்ணணும் அங்கிற மாதிரி என்ன பண்ணான். அந்த வருத்தம்லாம் எனக்கு இப்போவும் இருக்குது. அதுலேருந்துலாம் தப்பிச்சு வந்து தான் இங்கே நான் உட்காந்துருக்கேன். எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுனால தான் என்னோடய வாழ்க்கை இதாச்சு. இல்லைன்னா நான் அன்றைக்கி செத்துருக்கும், சாக வேண்டியவனாலாம். அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து சொந்த சித்திக்காரி எங்கள் அப்பா எந்த ஒரு கல்யாணம் பண்ணாமலே நான் அனுபவிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது ஒரு 2வது தாயாக இருந்தாலோ இல்லை ஒரு 2வது தகப்பனாக இருந்தாலோ யோசிச்சு பாருங்கள். இந்த விஷயத்தில் என்னென்னா 2வது தகப்பன் மட்டும் இல்லை, சொந்த தாயும் சேர்ந்து தான் இந்த குழந்தை இப்படி பண்ணியிருக்குது. இப்படி இவளால் முடிஞ்சது எனக்கு தெரியல. அது இல்லாமல் அந்த குழந்தையோட அப்பா வேற இறந்துருக்கு. அதுவும் எனக்கு டவுட்டாக இருக்குது. சூசைட் பண்ணியிருக்குன்னு போட்டிருக்காங்க, கமெண்ட்ஸில் பார்க்கும்போது சூசைட் பண்ணியிருக்கு போட்டிருக்காங்க. பட் என்னால் நம்ப முடியல. இது வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இதுதான் எனக்கு டவுட்டு. ஆனால் நல்ல ஒரு தண்டனையாக கொடுங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேருந்து சொல்கிறேன், தண்டனையாக கொடுங்க. இது வந்து நீங்கள் உங்களுக்கு தமிழ் தெரியும், நான் வந்து இது கேரளாக்காரங்களுக்காக தான் சொல்கிறேன். நல்ல ஒரு தண்டனையை கொடுப்பீங்க நான் நம்புகிறேன்.